பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கும் கூட ஒரு அழகான ஒரு மோட்டிவேஷனல் வேர்ஸ் மூலமா உங்க எல்லாரையுமே சந்திக்கிறதுல எனக்கு மிகுந்த சந்தோஷம். சங்கீதம் 33ஆம் அதிகாரம் 18வது வசனமும் 19வது வசனமும், தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும், பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. பிரியமானவர்களை, தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவருடைய ஆத்துமாக்களை கர்த்தர் எப்படி பஞ்சத்திலிருந்து விலக்கி, மரணத்துக்கு விலக்கி எப்படி ஜீவனோடு பாதுகாத்தார் என்பதை குறித்து நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் அங்க என்ன நடக்குது என்று பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் தேசத்திலே ஆகாப் ராஜா கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து வந்தது நிமித்தம் எலியா தீர்க்கதரிசிக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாகி அங்கே 3 வருடமும் 6 மாதமும் மழை பெய்யாமல் இருக்கிறது. கர்த்தர் அங்க ஒரு பஞ்சத்தை வர வைக்கிறார். ஆனால் தேவனுடைய பிள்ளையாகிய எலியா தீர்க்கதரிசி மாத்திரம் தேவன் யோர்தானுக்கு எதிரே இருக்கிற கேரி தாட்ச அண்டையிலே அவரை மிகவும் பத்திரமாக பாதுகாக்கிறார் பாருங்களேன். இங்கே நீ ஒளிந்து கொண்டிரு, உனக்கான போஜனத்தை காகத்தை கொண்டு நான் போஷிப்பேன் என்று சொல்லி காலையும் மாலையும் காகம் அப்பத்தையும் இறைச்சியையும் இடைவிடாமல் கொண்டு வந்து கொடுத்தது. காலையும் மாலையும் காகம் போஷிக்குங்க. அவருக்கு தண்ணி தேவைன்னா கேரி ஆற்றில ஓடுற தண்ணீர் எடுத்து அவர் குடித்துக் கொள்ளலாம். இப்படியாக அந்த பஞ்ச காலத்துல அவருடைய ஜீவனை பாதுகாத்து கொண்டிருந்தார். இந்த சூழ்நிலையில தான் அங்கே சாரிபாத் ஊர்ல உள்ள விதவையின் வீட்லயும் அவங்க கிட்ட கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெயும் இருந்தது. அவங்க அதை வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. எப்போ அங்க அவங்களுக்கு அது ரொம்ப கம்மி ஆகி கடைசியில ஒரு பிடி மாவும் கொஞ்சம் கலசத்துல கொஞ்சம் எண்ணெயும் ஆகுதோ, அப்போ தேவன் நீங்க கேரி தாச்ச என்ன செய்றாரு, வற்றி போக பண்ணுகிறார். தேவனுக்கு அவருடைய 2 பிள்ளைகளையும் காப்பாற்ற வேண்டும் பாருங்களேன். உடனே என்ன பண்றாரு, இங்க இந்த ஆறுல தண்ணி போய்க்கிட்டே இருந்துச்சுன்னா, கேரி ஆறுல தண்ணி போய்கிட்டு இருந்துச்சுன்னா, எலியா என்ன செய்ய மாட்டான், இந்த இடத்தை விட்டு நகரவே மாட்டார் என்று சொல்லி அந்த ஆற்றை வற்றி போக செய்து, அந்த எலியா தீர்க்கதரிசிக்கு என்ன சொல்றார், அங்க போ, சாரிபாத்துக்கு போ, அங்க என்னுடைய பிள்ளை ஒரு விதவை அங்க என்ன செய்றா, கஷ்டப்பட்டுட்டு இருக்கா, அவளுக்கு இருந்த மாவெல்லாம் காலியாகிக்கிட்டே இருக்குது. இப்ப கடைசியாக வெறும் ஒரு பிடி மாவு மட்டும்தான் இருக்கு. நீ இப்ப அங்க போகணும், அவளுக்கு இப்ப நீ அங்க தேவை என்று சொல்லி தேவன் எலியாவை அங்கே அனுப்புகிறார். பிரியமானவர்களே, அங்க என்ன நடக்குது, எலியா தீர்க்கதரிசி சாரிபாத் விதவையின் வீட்டிற்குள்ளாக சென்று ஒரு சிறிய அடையை அவர் கேட்கிறார். அப்பொழுது சாரிபாத்